உத்திராட நட்சத்திரம் என்பது தனுசுலையும் மகரத்திலையும் இருக்கக்கூடிய நட்சத்திரம். ஆனால் அந்த நட்சத்திரக்குரிய அதிபதி சூரிய பகவான் மேஷ ராசிக்கு 5 குடையவனாக வருவார். அப்ப காலச்சக்கரத்திற்கு 5வது ராசி என்று சொல்லக்கூடிய சிம்மத்திற்கு ஆதிக்க கிரகமான சூரியனுடைய நட்சத்திரமாக உத்திராட நட்சத்திரம் வரும். இந்த தனுசுல இருக்கிற உத்திராடம் ஒரு சின்ன விஷயம்னாலும் கற்பூரம் மாதிரி பத்திக்கிறோம். மகரம்ங்கிறது லேச புகை மாதிரி இருக்கும். ஆனா அதே நேரத்துல நெருப்பு இல்லைன்னு சொல்லிட முடியாது. எப்ப கொழுந்து விட்டு எரியுதுன்னே தெரியாது. உத்திராட நட்சத்திரக்காரர்கள் அந்த சந்திர திசையிலே சின்ன வயதிலே ஏற்படக்கூடிய மன அழுத்தத்தால் அடுத்து வரக்கூடிய ஒரு தசாபலன்ல ஒரு சிறகடித்த பறவையாக பறவதற்கான வாய்ப்புகளை அடுத்த திசை கொடுக்கும். அப்ப எதையுமே கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு திறன், ஏமாத்துறது ஏமாற போறங்கிறது முன்னவே தெரிந்திருந்தாலும் கூட உத்திராடத்தில் பிறந்தவர்கள் ஒரு அசால்ட்டுனால நம்மள மீறி என்ன நடந்துற போகுது அப்படின்ற விஷயத்தினால சில விஷயங்களில் ஏமாற்றத்தை சந்திப்பார்கள். அந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய நபரை நீங்கள் தேர்ந்தெடுப்பதற்கு பதிலாக ராகுவே தேர்ந்தெடுத்து கையில கொடுப்பார். கையில கொடுத்ததுக்கு அப்புறம் ஆரம்பத்துல அப்படியே சந்தோஷமா கொண்டு போவார். அததான் என்ன சொல்லுவாங்கன்னா, ராகுவை போல் கொடுப்பார் இல்லை, கேதுவை போல் கெடுப்பார் இல்லைன்னு. இந்த ராகு சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறார், சுக்கிரன் பார்வையில இருக்கிறார், அல்லது சுக்கிரன் இவர்களுடைய ஜாதகத்திலே செவ்வாயோட சேர்ந்து இருக்கிறார், செவ்வாயினுடைய பார்வையில இருக்கிறார் அப்படின்னு எடுத்து வச்சு பார்த்தோம்னா 100% நான் சொல்லக்கூடிய விதி ஒத்து போகும். ராகுல கஷ்டப்பட்டேன், குரு வந்துடும். அடுத்து குருல ரொம்ப ஆடிட்டேன், பின்னாடியே சனி வரும். சனியில ரொம்ப சோதிக்கப்பட்டேன், பின்னாடியே புதன் வரும். புதன்ல ரொம்ப புத்திசாலியா இருந்தேன், பின்னாடியே புத்தியை கெடுக்கிறதுக்கு கேது வரும். கேதுல ரொம்ப கஷ்டப்படுறேன், பின்னாடி சுகத்தை கொடுக்கறதுக்கு சுக்கிரன் வரும். இப்படிதான் தசாபலன்களே உங்களுக்கு வகுத்து பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு தசாபலன்கிறது ஜாதகம் என்பது சாதகமாகவே சொல்லிட்டு போகக்கூடாது. ஐயா இந்தந்த இடத்துல பள்ளம் வருது, இந்தந்த இடத்துல இந்த கிரகங்கள் எதிராக செயல்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அப்ப நம்ம அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான திட்டங்களையும் முயற்சிகளையும் செஞ்சுக்கிறதுக்கு இறைவன் கொடுக்கப்பட்ட, ஞானிகளால் கொடுக்கப்பட்ட அற்புத கலையே ஜோதிடம். நேயர்களுக்கு வணக்கம். நட்சத்திர சீரீஸ்ல ஒவ்வொரு நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், இவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இதுல உத்திராடம் நட்சத்திரத்தினுடைய குணாதிசயங்களை பார்ட் 1 வீடியோல பார்த்தோம். இந்த எபிசோட்ல உத்திராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய தசாபுத்தி பலன்கள், இந்த தசாபுத்திய வச்சுதான் நம்ம முழுமையா இவங்களுடைய வாழ்க்கை எப்படி அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துட்டு போகும், வாழ்க்கை முழுக்க இவங்களுடைய பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருந்தோம். இந்த எபிசோட்ல உத்திராடம் நட்சத்திரத்தினுடைய தசாபுத்தி பலன்களை தான் பார்க்க போறோம். நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர் புலிப்பாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலக்கண்ணன் அவர்கள். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். சார் வணக்கம். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. உத்திராடம் நட்சத்திரம் இவங்களுடைய தசாபுத்தி பலன்களை பத்தி பார்க்கலாம் சார். நிச்சயமா. உத்திராட நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்போது அதுல நமக்கு 2 ராசிகள்ல உத்திராட நட்சத்திரம் இருக்கும். 1வது பாதம் என்பது தனுசு ராசியில இருக்கும். 2, 3, 4 பாதங்கள்ங்கிறது மகர ராசியில இருக்கும். அப்ப ராசி நமக்கு தெரிந்துரும். ஆனா தசாபுத்தி அப்படின்னு சொல்லக்கூடியதே பாத்தீங்கன்னு சொன்னா லக்னத்தின் அடிப்படையில தான் ஒரு ஜாதகருக்கு தசாபுத்தியினுடைய பலன்கள் கிடைக்கும். அவங்க என்ன ஜனன லக்னம் எடுத்திருக்கிறாங்க அப்படின்றத அவங்க பார்த்து வச்சுக்கணும். நான் மேஷ லக்னமா, தனுசு ராசி உத்திராட நட்சத்திரமா, மகர ராசி உத்திராட நட்சத்திரமா, நான் ரிஷப லக்னம், தனுசு ராசி உத்திராட நட்சத்திரம், மகர ராசி உத்திராட நட்சத்திரம்னு இந்த பலன்கள் லக்னத்தை பொறுத்து அந்த சொல்லக்கூடிய தசாபலன்கள். இப்ப சூரியன் இருந்து நம்ம ஆரம்பிக்க போறோம். அடுத்து சந்திர மகாதிசை, செவ்வா மகாதிசைன்னு சொல்லக்கூடிய அந்த தசா கிரகங்கள் உங்க லக்னத்துல இருந்து எந்த கிரகத்தோட இணைந்து இருக்கு, எந்த கிரகங்களால் பார்க்கப்படுது, எத்தனாவது பாவகத்துல இருக்கு அப்படிங்கறத பொறுத்து உங்க வாழ்க்கையில பலன்கள், நம்ம சொல்லக்கூடிய பலன்கள்ல சில மாறுதல்கள் வரலாமே தவிர, பட் அந்த லைஃப் ரூட்னு சொல்லுவோம்ல, இது இப்படிதான் போகும் அப்படின்றது இந்த தசாபலன்களை வச்சே சொல்லிட முடியும். ஓகே சார். அப்போ இந்த உத்திராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு முதல்ல எந்த தசாபலன் தொடங்குது? நிச்சயமா. உத்திராடம் என்பது சூரிய பகவானுடைய ஒரு நட்சத்திரம். கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரங்கள்ல உத்திராடம் என்பது சூரிய பகவானுடைய ஒரு நட்சத்திரம். அந்த சூரிய மகா தசையே இவர்களுக்கு முதல் தசாபலனாக வரும் பிறந்த உடனே. அதுல பாதத்தை பொறுத்து அந்த தசாபலனுடைய அளவு என்பது குறையும். இப்ப சூரிய மகா தசைங்கிறது 6 வருடம் ஒருத்தருக்கு நடக்கக்கூடிய தசை. அந்த 6 வருட தசையில 1ஆம் பாதம் அப்படின்னா 5.5 வருஷம். அந்த ஜனன ஜாதகத்துல கீழே ஜனன ஜாதக கற்பச்சல் நீக்கிய இருப்பு சூரிய மகா தசா வருடம், இத்தனை வருடம், இத்தனை மாதம், இத்தனை நாள்னு எழுதியிருப்பாங்க. நீங்க இன்னைக்கு ஒரு சிஸ்டத்துல போட்டு உங்க ஜாதகத்தை எடுத்தா கூட நமக்கு பிறக்கும் போது சூரிய தசை எத்தனை வருஷத்துல இருந்ததுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். 2ஆம் பாதம்னா அதுல பாதி, 3ஆம் பாதம்னா அதுல பாதி, 4வது பாதம்னா சில மாதங்கள், சில 1 வருஷம், 6 மாசம், 3 நாள், அப்படி அந்த பாதத்தோட அளவை பொறுத்து அந்த சூரிய மகாதிசை இவங்களுக்கு கடந்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம ஒரு தோராயமா வச்சுக்கிடுவோம். இப்போ ஒருத்தர் ஜனனம் எடுக்கிறாங்க,
ஒரு 4 வயது, ஒரு 3 வயது, ஒரு 2.5 வயது, இந்த ஒரு ஸ்டேஜ்ல வச்சுக்கிடுவோம். அதுவரையும் சூரிய மகாதசா இவங்களுக்கு இருக்கு அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அந்த சூரியனுடைய ஆதிக்கமும் சூரியனுடைய அனுகூலமும் சூரியனுடைய யோகத்திற்கு தகுந்த மாதிரியான பலாபலன்களும் சின்ன வயசுலயே அவர்களுக்கு கிடைச்சு போயிடும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு 3.5 வயது வரை சூரிய மகாதசை இருக்குன்னா அந்த சூரியனுடைய எல்லா யோக தாக்கங்களையும் அவர்கள் அனுபவிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே சார். இப்போ வந்து 2 ராசிகள்ல இந்த உத்திராடம் நட்சத்திரம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ தனுசு உத்திராடத்துக்கும் மகரம் உத்திராடத்துக்கும் வேறுபாடு இருக்கா? நிச்சயமா. அதாவது ஒரு ராசியை எப்படி எடுத்துக்கிறோம்னா காலச்சக்கரத்திற்கு எத்தனாவது ராசி அப்படின்னு எடுக்கிறோம். இது யாருடைய நட்சத்திரமாக வருது, அந்த நட்சத்திர அதிபர் காலச்சக்கரத்திற்கு எத்தனாவது வீடா வர்றாருன்னு பாக்குறோம். அப்ப சூரியன் என்பது சிம்மத்துல இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவானுடைய ஆதிக்கம் பெற்ற ஒரு நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரம் என்பது தனுசுலையும் மகரத்திலையும் இருக்கக்கூடிய நட்சத்திரம். ஆனால் அந்த நட்சத்திரக்குரிய அதிபதி சூரிய பகவான் மேஷ ராசிக்கு 5 குடையவனாக வருவார். அப்ப காலச்சக்கரத்திற்கு 5வது ராசி என்று சொல்லக்கூடிய சிம்மத்திற்கு ஆதிக்க கிரகமான சூரியனுடைய நட்சத்திரமாக உத்திராட நட்சத்திரம் வரும். ஆனா இருக்கக்கூடிய ராசிகள் தான் 2 ராசிகள்ல போய் சூரிய பகவான் இருப்பார். அப்ப காலச்சக்கரத்திற்கு 9வது ராசி பாகிய ராசி என்று சொல்லக்கூடிய தனுசுலையும், அதே போல காலச்சக்கரத்திற்கு உழைப்பினுடைய பெருமையை சொல்லக்கூடிய மகரம் என்று சொல்லக்கூடிய உன்னதமான ராசியில் இருக்கக்கூடிய 3 பாதங்களும் இவர்களுக்கு வர்றதுனால அந்த 9வது ராசிக்கு தகுந்த மாதிரி ஆன்மீகமும், 10வது ராசிக்கு தகுந்த மாதிரி அதீத உழைப்பும், 9வது ராசிக்கு தகுந்த மாதிரி தானமும் தர்மமும், 10வது ராசிக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய உழைப்பை நேசிப்பதும், 9வது ராசிக்கு தகுந்த மாதிரி ஈகை குணமும் கொடுக்கல் வாங்கலும், பிறருக்கு அன்பை கொடுப்பதும், பிறருக்கு நல்ல விஷயங்களை கொடுப்பதும், 10வது ராசிக்கு தகுந்த தன்னுடைய உழைப்பால் நாட்டிற்கே பெருமை சேர்ப்பதும், தன்னுடைய குடும்பத்திற்கு பெருமை சேர்ப்பதும். இந்த 2 ராசிகளையும் இந்த நட்சத்திரம் பரவி இருக்கிறதுனால இந்த 2 குணங்களுமே உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும் என்பது இறைவன் கொடுத்த ஒரு வரமாக அமைகிறது. அப்ப இதுல ஒரு வித்தியாசம் பாருங்க. தனுசுங்கிறது நெருப்பு ராசி. ஏற்கனவே உத்திராட நட்சத்திரம் சூரிய பகவானுடைய ஒரு நட்சத்திரம்ங்கிறதுனால சிம்மங்கிறது நெருப்பு ராசி, சூரியனே ஒரு நெருப்பு கிரகம். அப்படிங்கிறதுனால இந்த தனுசுல இருக்கிற உத்திராடம் ஒரு சின்ன விஷயம்னாலும் கற்பூரம் மாதிரி பத்திக்கிறோம். மகரம்ங்கிறது லேச புகை மாதிரி இருக்கும். ஆனா அதே நேரத்துல நெருப்பு இல்லைன்னு சொல்லிட முடியாது. எப்ப கொழுந்து விட்டு எரியுதுன்னே தெரியாது. அந்த அளவிற்கு மகரம் மெதுவாக நகர்ந்து வந்தாலும் கூட மகர உத்திராடம் செய்ய வேண்டிய வேலையை ஜோதியாக ஜொலிப்பார்கள். தனுசு உத்திராடம் உடனடியாக பிடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு உத்திராடமாக இருக்கும். இதுதான் 2க்கும் உள்ள ஒரு வித்தியாசம். சார், இவங்களுடைய முதல் தசையே ரொம்ப பிரைட்டான சூரிய மகாதசையில தொடங்குறாங்க. இப்போ பிரைட்டா அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் தானே நடக்கும். இப்போ பிறக்கும் போதே இவங்க நல்ல விஷயங்களோட தானே பிறக்குறாங்க. இந்த தசை உங்களுக்கு எப்படி இருக்கும்? நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி பிரைட், ஒரு வெளிச்சம். சூரியன் அப்படின்னு சொன்னா கதிரவனை கண்ட, அதாவது ஜோதிடத்துல கூட ஒரு அமைப்பு இருக்கு. நிறைய தோஷங்கள் கூட ஜாதகத்துல இருக்கட்டும், அந்த ஒரு சில யோகங்கள்லாம் இருந்தா கதிரவனை கண்ட பனி போல் தோஷங்கள் விலகுமா. கதிரவன் அந்த சூரியன் ஒரு ஜாதக அமைப்புகள்ல நல்லா இருந்தா தலைமை பண்பு, தன்னிகரற்ற மரியாதை கிடைக்கிறது, எதையும் துணிச்சலோட எதிர்கொள்றது, தன்னுடைய ஆளுமையை நிரூபிப்பது, இதற்கே உரித்தான உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி முதல் தசாவே சூரிய மகாதசால இருந்து ஆரம்பிக்குது. ஆனா அந்த சூரியன் வெளிச்சத்தை கொடுக்குறாரா, வாழ்க்கையில யோகத்தை கொடுக்குறாரா அப்படின்னு பார்க்கும்போது சின்ன வயசுல என்ன தெரிஞ்சிட போகுது. நான் தான் சொல்றேன், ஒரு 3 வயசு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த வயதுல சூரிய மகாதசை நடக்கும்போது ஓரளவு இவர்கள் இவர்களுடைய அந்த செயல்பாடெல்லாம் ஒரு துருன்னு எல்லாரையும் ஒரு ரசிக்கிற மாதிரி, பிடிக்கிற மாதிரி, அந்த வயசுலயே ஆர்டர் போற மாதிரி, சின்ன பிள்ளையா இருப்பாரு, அப்பாட கூப்பிட்டு எனக்கு இந்த வேலையை செஞ்சு கொடுக்கணும்னு அந்த கட்டளையிட்டு சாதிப்பது, தாயாரிடம் அடம்பிடித்து உன்னை சாதிப்பது, அந்த ஆளுமையை சின்ன வயசுலயே நிரூபிக்கக்கூடிய அந்த தன்மை உத்திராடத்துல இருக்கிறது ஒரு சகஜமான விஷயம். ஆனா அதே நேரத்துல அந்த சூரியன் என்ற ஒளியை, பிரைட்டை மங்கடிக்க செய்யக்கூடிய சில விஷயங்களும் ஜாதகத்துல ராகு கேதுவினுடைய தொடர்புகளை அந்த சூரியன் பெறும்போது, ஏன் அப்படின்னு சொன்னோம்னா இது கர்ம ராசி என்று சொல்லக்கூடிய 10வது ராசிக்கு அதிபதியான மகரத்திலையும் இந்த 3 பாதங்கள் இருப்பதனால காலச்சக்கரத்திற்கு 9வது வீடு என்பது பித்துரை, தகப்பனாரை சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம் என்பதனால புலிப்பாணியா கூட தன்னுடைய பாடல்களை சொல்லிடுறார். 9-10 குடையினுடைய திசை புசிப்பு காலம் பிதருக்கு கர்மம் சொல்லியா அப்படின்னு சொல்றார். அது நெகட்டிவா இருக்கும் பொழுது, அதாவது சூரியன் ராகு கேது பிடியில இருக்கும்போது, அல்லது சனி பகவானுடைய பார்வையில இருக்கும்போது, சனி கிரகத்தினுடைய சேர்க்கையில இருக்கும்போது, அல்லது சூரியனே சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது, அல்லது சனி நட்சத்திரத்தில் சூரியனும் சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் சனீஸ்வர பகவானும் சார பரிவர்த்தனைகள் பெறும்போது, நட்சத்திர பரிவர்த்தனை பெறும் பொழுது தந்தைக்கு மிகப்பெரிய ஒரு இழப்புகளை கொடுத்து விடுகிறது. அவருக்கு வேலை இழப்பு, உத்தியோக இழப்பு, ஊர் மாற்றம், தொழில் மாற்றம், தந்தையை இழத்தல் அல்லது தந்தையை பிரிதல், தந்தையால் கிடைக்கக்கூடிய அனுகூலங்கள் தடைபடுதல் போன்ற காரியங்கள் எல்லாம்
உத்திராட நட்சத்திரத்துல எதிர்மறையாக இருக்கும் போதும் அந்த பிரைட்லயே பங்கம் வந்துருது. அதே நேரத்துல நல்ல ஒளி கிரகங்களுடைய தொடர்பு, குருவினுடைய பார்வை, சுப கிரகங்களுடைய பார்வை இதெல்லாம் படும் பொழுது, ஒரு பௌர்ணமி யோகத்துல அந்த இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த சூரிய திசையில இவங்க பிறந்த உடனே எங்க அப்பாவுக்கு வேலை கிடைச்சிச்சுங்க, உத்தியோகத்துல வந்தாருங்க, பெரிய பொறுப்புகள் கிடைச்சது, சம்பளம் ரெட்டிப்பாச்சு, வீடு வாங்கணும், இடம் வாங்கணும். சொல்லுவாங்கல்ல, ஒரு ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு இடம் வாங்கினா அது இன்னைக்கு பல கோடிக்கு போயிடுச்சு. அந்த பக்கத்துல யாருமே வரமாட்டாங்கன்னு நினைச்சா நாங்க வாங்கி போட்ட நேரம் ஊரே அந்த பக்கம் வந்துருச்சு. இவங்க எங்க இருக்காங்களோ ஊரே அந்த பக்கம் திரும்புவது இது உத்திராட நட்சத்திரத்தினுடைய சிறப்பு. எனக்கு ஊருக்குள்ளேயே கஜ கஜ நெருக்கடியில வேண்டாம்யா, ஊருக்கு அவுட்டர் ஒரு இடம் வாங்கி போயிருவான்னு போவாங்க, ஊரே ஒட்டுமொத்தமா இங்க வந்துடும். ஏன்னா அந்த இடத்துல மெயின் பைபாஸ், மெயின் ஊரு, மெயின் ரோடு எல்லாமே அந்த இடத்துல வசதிகள் வரும் பொழுது ஊரே அந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகக்கூடிய ஒரு பாக்கியங்கள் எல்லாம் உத்திராடத்திற்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத சிறப்புனே சொல்லலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு சார். இப்போ இந்த உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு அப்பா இவங்களால அப்பா சொத்தும் சேர்ப்பாருன்னு சொல்லியிருக்கீங்க, இவங்களால அப்பா நெகட்டிவா போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எந்த லக்னக்காரவங்களுக்கு இது நெகட்டிவா போகும்? நிச்சயமா, அதாவது எல்லா லக்னங்களுக்கும் அப்படின்றத நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, சில நேரங்கள்ல அந்த சூரியனுக்கு பகவானுக்குரிய யோக கிரக லக்னம் சொல்லக்கூடிய தனுசு, மீனம், கடகம், சிம்மம், மேஷம், விருச்சகம் இந்த லக்னங்களுக்கு கூட சில நேரங்களில் எதிர்துருவமாக போயிருது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த சூரியன் என்ன நிலையில இருக்கிறார் அப்படிங்கறத பொறுத்து. இப்ப சூரியனுக்கு உச்ச வீடு, நீச வீடுன்னு ஒவ்வொரு அந்த மாதத்தை பொறுத்து சொல்றேன் இல்லையா. சித்திர மாசத்துல சூரியன் உச்சம், ஐப்பசி மாசத்துல சூரியன் நீசம். ஏற்கனவே நீச்சமான சூரியனோட ராகு கேது தொடர்பு கொள்றாங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப பாதிப்பு தானே. நீங்க நல்ல சூரியனுக்கு யோகமான லக்னங்களில் பிறந்திருந்தாலும் பாதிப்பு தானே. அப்படிதான் நம்ம முடிவு எடுக்கணும். அதே நேரத்துல நேரடியா இப்ப மகரம், கும்பம் லக்னங்கள்லாம் பாத்தீங்கன்னா, அந்த மகர லக்னத்துக்கு சூரியன் அஷ்டமாதிபதியா வருவார், கும்ப லக்னத்துக்கு 7 கூடிய பாதகாதிபதியா வருவார், மிதுன லக்னத்துக்கு 3 கூடிய முயற்சி ஸ்தானாதிபதியா வருவார், கன்னி லக்னத்துக்கு 12 கூடிய விரையாதிபதியா வருவார், மேச லக்னத்திற்கு பூர்வ புண்ணிய வருவார், விருச்சக லக்னத்துக்கு 10 கூடிய கர்ம ஸ்தானாதிபதியா வருவார். லக்னத்தை பொறுத்து சூரியன் என்ன நிலையில இருக்கிறார் அப்படின்றத சுய ஜாதகம் தானே சொல்லும். சார், அடுத்து என்ன தசை அப்படின்னு பார்க்கலாம். சூரிய தசை கிட்டத்தட்ட ஒரு 6 ஆண்டுகள் இருக்கும். பாதத்தை பொறுத்து இது குறையும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சுமார் ஒரு 3 வயது வரைக்கும் சூரிய தசை நடக்குதுன்னு வச்சுப்போம். அடுத்து அவங்க எல்கேஜி போகக்கூடிய அந்த வயதுலயே சந்திர தசை வருது. இந்த சந்திர தசை எத்தனை ஆண்டுகள், அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? பொதுவா உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் எல்கேஜி போய்தான் படிக்கணுங்கிறது இல்ல, வீடையே ஸ்கூலா மாத்திடுவாங்க. அந்த அளவுக்கு எல்லா விஷயங்களையும் அப்பவே அவங்களுக்கு சில ஆர்வங்கள், ஆசைகள் எல்லாம் அப்பாவை அப்படியே ரோல் மாடலா எடுத்துக்கிறது, அம்மாவை எடுத்துக்கிறது, வீட்டுக்கு வர பெரியவங்களை அப்படியே ஒரு ஒப்பிட்டு பார்ப்பது, இதெல்லாம் சின்ன வயசுலயே அவர்களுக்கு ஒரு தனி சிறப்புன்னே சொல்லலாம். சரி, நீங்க கேட்ட மாதிரி சுவாரஸ்யமா ஒரு சந்திரனுடைய தசாபலனுக்கு இவங்க போறாங்க. சூரியன் ஒரு பெரிய ஒளி கிரகம், அந்த சந்திரன் அதே மாதிரி பௌர்ணமி யோகத்தை கொடுக்கக்கூடிய மற்றொரு ஒளி கிரகம். அந்த வாழ்க்கை என்பது ஒரு பௌர்ணமி மாதிரி வெளிச்சத்துக்கு போகுதா இல்ல அமாவாசையா தேய்ச்சி கொண்டு போகுதா அப்படின்றது அந்த சந்திர திசையினுடைய ஒரு மையத்தை வச்சு இவர்களுக்கு முடிவு பண்ணிடலாம். இருந்தாலும் கூட திருமண வயதில் ஒரு வராத சந்திர மகாதிசை, உயர்கல்வி படிக்கும் போது வராத சந்திர மகாதிசை அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன வயசுல வருது. அந்த ஆன்மீகத்துல இவர்களுக்கு ரொம்ப ஈடுபாடு கொடுக்கும். ஏன்னா சந்திரன் உத்திராடத்துல இருக்கும்போது ஒண்ணு தனுசுல நிப்பார், நீங்க 1ஆம் பாதம்னா தனுசுல சந்திரன் நிப்பார், 2, 3, 4 பாதங்கள்னா மகரத்துல உங்களுக்கு சந்திர பகவான் இருப்பார். காலச்சக்கரத்திற்கு 4 கூடிய தாயாருடைய அம்சம் என்று சொல்லக்கூடிய தாய்க்கே காரக கிரகமான சந்திரன் உங்க காலச்சக்கரத்திற்கு பாக்கியராசி என்று சொல்லக்கூடிய தனுசுல இருக்கும்போது அம்மா அப்படியே கோவிலுக்கு போனாங்கன்னா கூடவே அப்படியே கோவிலுக்கு போறது. அது மகரத்திலே இருந்தாலும் கூட அங்க போய் அந்த நிறைய பார்த்திருக்கேன் நான், அந்த குத்துவிளக்கு பூஜைகள் எல்லாம் அந்த சுவாமிக்கு மாலை போட்டு போகும்போதெல்லாம் அந்த அம்மாவோட ஆன்மீகத்தோட அப்படியே ஒன்றி போறது. எப்பயுமே அந்த உத்திராடம் தலைமை பண்புக்குரிய ஒரு நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால அந்த சின்ன வயசுலயே வயதிற்கு மூத்தவர்களுக்கு ஒரு பிடித்த மாதிரி நடந்துகிறது. அவர்களுக்கே சில விஷயங்களை மெய்சில் இருக்கிற மாதிரி சில விஷயங்களை நடத்தி காட்டுவது, இதெல்லாமே அந்த சந்திரனுடைய திசையில அவங்களுக்கு ஒரு பெரிய சிறப்புகளாக இருக்கும். அதே நேரத்துல இன்னொரு இறைவன் என்ன செக் வைக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி நம்ம சூரியனை பித்துர் காரகன் அப்படின்னு சொல்றோமோ, சந்திரனை மாத்தூர் காரகன், தாயாருக்குரிய கிரகம் அப்படின்னு சொல்றோம். அப்ப திரும்ப வந்துடுறாங்க. அந்த சந்திர பகவான் நீசமடையும் பொழுது அப்ப எப்ப எங்க நீசமடைவார்? விருச்சகத்திலே நீச்சமடைவார். உடனே எனக்கு விருச்சக ராசி அப்படிங்கிற இடத்துல சந்திரன் தனுசுல இருக்கும் போதும் அல்லது மகரத்துல இருக்கும் போதும், ஏன்னா உத்திராடங்கிறதுல அந்த 2 வீட்டை தாண்டி சந்திரன் போறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த சந்திரனை ராகு தொடர்பு கொள்றார், கேது தொடர்பு கொள்றார், சனி பார்க்கிறார், அல்லது அந்த லக்னத்திற்கு அவங்க என்ன லக்னத்துல பிறக்கிறாங்களோ அந்த லக்னத்தினுடைய அவயோகி இந்த கிரகத்தோட சேர்ந்து இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஆரம்பிக்கிறது, அம்மாவினுடைய உடல்நிலை அப்படின்ற விஷயங்கள்ல நிறைய பிரச்சனைகள் வர்றது, அம்மாவினுடைய பாசம் சில நேரங்கள்ல கிடைக்காம போயிடுறது. இந்த உத்திராடம்ங்கிறது இன்னொரு வாரிசு, இன்னொரு குழந்தை அவங்க வீட்டுல வரும் பொழுது அந்த குழந்தையின் மேல இருக்கக்கூடிய அக்கறை இவங்களுக்கு அதிகமாகி இவங்களை நேசிக்கிறது, இவங்களை
பாராட்டுறது, இவங்களை அவங்களோட ஒப்பிட்டு பேசுறது அப்படிங்கிற மாதிரியான அந்த மனநிலைகள்ல வந்து ரொம்ப காயப்படுறது, இதெல்லாமே கூட அந்த தாயாருடைய நலனால உத்திராடம் சில விஷயங்கள்ல பாதிக்கப்படுது. தாய்வழி உறவுகளாலும் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் அந்த சந்திரன் பாதகமாக இருக்கும் பொழுது ஒரு மன அழுத்தத்துக்கு ஆட்படுத்துவாங்க. இந்த மன அழுத்தம் என்பது அடுத்து வரக்கூடிய தசாபலன்கள்ல அவங்க வாழ்க்கையவே அப்படியே எப்படி சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அந்த குளவி கூட்டுக்குள்ள மாட்டின புழுவை கொத்தி கொத்தி அது ஒரு மாதிரி ரணப்பட்டு அடுத்து வந்து சிறகடித்த ஒரு பறவை போல அது வெடித்து வெளியில் வருவது போன்று உத்திராட நட்சத்திரக்காரர்கள் அந்த சந்திர திசையிலே சின்ன வயதிலே ஏற்படக்கூடிய மன அழுத்தத்தால் அடுத்து வரக்கூடிய ஒரு தசாபலன்ல ஒரு சிறகடித்த பறவையாக வர்றதற்கான வாய்ப்புகளை அடுத்த தசை கொடுக்கும். சூரிய தசை, சந்திர தசை, அப்பா அம்மாவை குறிக்கக்கூடிய விஷயம், இவங்க கரெக்டா பேலன்ஸ் பண்ணாலே இந்த உத்திராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும்ல சார்? நிச்சயமா. அப்பா அம்மா மட்டும் இல்லாம அப்பா அம்மையினால் கொடுக்கக்கூடிய அந்த மன நிலை, அந்த மனசை வந்து கரெக்டா உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவங்கள சின்ன வயசுலயே புரிஞ்சுக்கிட்டு நடத்தினா வாழ்க்கையே வேற விதமா இருக்கும். சரி. ஏன்னா இவங்க மத்தியம வயதுல ஒரு பெரிய 2 முக்கியமான தசாபலனை அட்டன் பண்ணுவாங்க. அதுலதான் இவங்க வாழ்க்கையினுடைய சூட்சமே இருக்கும். சூப்பர். அது என்னன்னு பாக்கலாம். இப்போ அடுத்த தசையில அவங்க வந்து சிறகடிச்சு பறப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அடுத்த தசை என்ன தசை சார்? நிச்சயமா. அதாவது 13 வயதுல ஒரு 13, 14 அப்படி வச்சுக்கோங்க. உங்க நட்சத்திர பாதத்தை வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு 3ல இருந்து தானே எடுத்துட்டு இருக்கோம். அப்ப 13 வரும்போது செவ்வாய் பகவானுடைய தசாபலன் இவர்களுக்கு வரும். அதைத்தான் நான் சொன்னேன். தைரிய கிரகம், போர் கிரகம். உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் இந்த சந்திர திசையில ஒரு சாஃப்டா இருந்துட்டு அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு மிராக்கிள் சேஞ்சஸா அந்த செவ்வாய் திசை வரும்போது அடக்குமுறைகளுக்கு அடிபணிவதே கிடையாது. அம்மா அப்பா ஒரு கண்ட்ரோல் பண்றாங்க, நீ இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், அதெல்லாம் முடியாதுங்க, நோ சான்ஸ் அப்படின்றாங்க. என்ன காரணம்னா சொசைட்டி மேல ஒரு வெறுப்பு சின்ன வயதிலே இவர்களுக்கு வந்துவிடும். உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவங்க சின்ன வயசுலயே பாருங்க, ரோடு ஏன் இப்படி இருக்கு, ஊர் ஏன் இப்படி இருக்கு, இது ஏன் இப்படி இருக்கு, அது ஏன் இப்படி இருக்கு, இது ஏன் சரியில்லை, சொந்த பந்தம்லாம் ஏன் நம்மளை யூஸ் பண்றாங்க, ஏன் காரியத்துக்கு வர்றாங்க, இவங்கள்ட்டெல்லாம் நீங்க பேசாதீங்க. அப்பாவுக்கு சொல்லும் உத்திராட நட்சத்திரத்துல பிறந்த புள்ள, நீங்க உங்க ரிலேட்டிவ் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, உங்களை யாராவது மதிக்கிறாங்களா? அம்மாட்ட சொல்லும், நீங்க அண்ணன் தம்பின்னு ரொம்ப பாசமா இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன மரியாதை கிடைக்குது, ஏதோ நம்மள்ட்ட காசு இருந்தா தான் போல இருக்கு எல்லாரும் தேடி வருவாங்க, நம்மள்ட்ட இமேஜ் இருக்கணும், நம்மள்ட்ட பதவி இருக்கணும், நம்மள்ட்ட பெருசா ஒண்ணு இருக்கணும் அப்படின்னு ஏதோ ஒண்ணு தேவை இந்த சொசைட்டிக்கு, அது இருந்தா தான் நம்மளை மதிக்கிறாங்க அப்படின்றத புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் இருப்பார்கள். அந்த சின்ன வயசுல படக்கூடிய அந்த அழுத்தம் என்பது அவர்களுக்கு அப்படியே ஒரு டாமினேட்டை தாங்கிக்க முடியாத மனநிலையை கொடுக்கும். இது அப்படியே வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் அவர்களுக்கு பிரதிபலித்துக்கிட்டே இருக்கும். ஒரு விளையாட்டுல கூட எப்படியாவது ஜெயிச்சிடணும், காயம் பட்டாலும் தொடச்சிட்டு திரும்ப எந்திரிச்சு ஓடணும்டா அப்படின்ற மனநிலை உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக இருக்கும். சரி, இப்போ இந்த அடக்குமுறைன்னு சொல்லும் போது ஸ்கூல்ல இவங்க எப்படி சார் இருப்பாங்க? டீச்சர்ஸ் கூட பாண்டிங் எப்படி இருக்கும்? ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க? இல்ல, ரொம்ப பிடித்தவர்களாக இருப்பார்கள். அந்த வாத்தியார் கூப்பிட்டு நீ லீடரா இருந்துக்கப்பா அப்படின்னு சொல்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அந்த தலைமை பண்பை வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும் உத்திராடத்துல பிறந்தவர்களுக்கு. அந்த உட்கார்ந்து இருக்கிறதே ஒரு பெரிய அந்த வகுப்புல பாத்தீங்கன்னா ஒரு தோரணையா இருக்கும் அப்படின்லாம் சொல்றோம் உத்திராடத்துல. இருந்தாலும் கூட அந்த ஆசிரியர்களிடத்துல சில பிரச்சனைகள் இருக்கும்போது இவங்களை அவங்க கேர் பண்ணல. எப்ப பார்த்தாலும் கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. 10 விஷயம் இருக்குன்னா ஒண்ணுல தானே ஒருத்தர் டேலண்டா இருக்க முடியும். எல்லா விஷயத்திலையும் திறமையா இருக்கணும்னா அவங்க வளரக்கூடிய சூழலை பொறுத்து தானே. அப்ப அந்த சின்ன வயசுல சூரியன் சந்திரன் அந்த அம்மா அப்பானால கிடைக்க முடியாத அந்த பாசமும் அந்த ஒரு ஒழுங்கும் சொசைட்டி மேல இருக்கக்கூடிய ஒரு வெறுப்பு இதெல்லாம் சேர்ந்து ஒரு டீனேஜ் பருவத்தில் அவங்க படிக்கும் போது அந்த இடத்தை ஃபுல் பண்றவங்க யாரா இருக்கணும்? குருவா இருக்கணும். ஏன்னா தாய் தந்தையரை விட ஒரு நிலை மூத்த நிலை வந்து ஆசான், குரு. அந்த குருமார்கள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு விதமான வெறுப்பை இவர்கள் மேல திணிக்கக்கூடிய சூழ்நிலைகள் கூட வரலாம். ஏன் அப்படின்னு சொல்லும் போது உத்திராடம் தனுசு ராசியில தானே இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் கேட்டீங்கன்னா மகரத்திலையும் இருக்கே, சனி பகவானுடைய வீட்லயும் இருக்கே. அப்ப அந்த உங்களுக்கு அந்த பாசம் நேசம் எல்லா இடத்துலயுமே ஒரு குழப்பமாகி அப்படியே படிக்க போகும்போது அந்த சின்ன வயசுல அந்த செவ்வாய் வந்து துணிச்சலான சில விஷயங்களை செய்ய வச்சு அந்த டீனேஜ்லயே சில அந்த ஏஜுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் கொடுத்து குழப்படி பண்ணி அதுல ஒரு தைரியத்தை கொடுத்து கொஞ்சம் படிப்பையும் கெடுக்கிறதுக்கான வேலைகள் எல்லாம் கூட பார்ப்பதற்கு வாய்ப்பும் இருக்கு. செவ்வாய் சாதகமாக இருக்கும் பட்சத்துல சில யோகங்களோட சம்பந்தப்படும் போது குருவோட சம்பந்தப்படும் பொழுது நல்ல குருமங்கள யோகங்கள் கிடைத்து இவங்க ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு என்ன வேணுமோ அந்த லட்சியத்திற்கு வருவதற்கான வாய்ப்புகளும் அவங்க பிறந்த லக்னத்தை ஓகே சார். 13 வயசுல தொடங்கக்கூடிய செவ்வாய் தசை இவங்களுக்கு 20 வயசுல முடியுது. அடுத்து என்ன தசை ஸ்டார்ட் ஆகும்? நிச்சயமா, அதாவது 20 வயது அப்ப தோராயமா வச்சுக்கோங்க, டீனேஜ்ல முடியுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு முக்கியமான தருணத்துல
ராகு பகவானுடைய தசாகாலம் 18 வருடம் இவர்களுக்கு வரும். அப்போ இது வரைக்கும் சின்ன சின்ன தசை வந்தது, இப்போ ராகு தசை வந்து இவங்களுக்கு பெரிய தசையா ஸ்டார்ட் ஆகுது. சூரியன்னா கம்மியா இருக்கும், சந்திரன் ஒரு 10 வருடம், செவ்வாய் 7 வருடம் சொல்லிட்டு ராகு தசை வரும்போது ஒரு 20 வயது 19 வயதுல ஆரம்பிக்குதுன்னா ஒரு 38 வயது வரை இவர்களுடைய திருமணம், உயர்கல்வி, இவங்க எங்க வசிக்கணும், வேலை, எல்லா விஷயத்தையும் நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு சக்தின்னு கூட சொல்ல முடியாது, அந்த விதியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு கிரகமாக ராகு இவர்களுக்கு வருவார். ஏன்னா அங்க அதுக்கப்புறம் வந்து செகண்ட் எல்லாம் சான்ஸ் தான், இது நான் சொல்றதை நீ கேட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தத்தில் ராகு உட்காருவார் இவர்களுக்கு சரியான வயசுல அப்படின்னு சொல்லலாம். அப்ப அந்த ராகுவுக்கு நிறைய யோக காரகன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே ஐடி இந்த மாதிரி ஒரு தொழில்நுட்பங்களை எல்லாம் கத்துக்கிட்டு, இன்னைக்கு உள்ள நவீன தொழில்நுட்பங்களை எல்லாம் கத்துக்கிட்டு லட்சங்களில் கோடிகளில் சம்பாதிக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களும் இருக்கிறார்கள். சர்வசாதாரணமா சின்ன வயசுலேயே வெளிநாடு வாய்ப்புகள் கிடைச்சிறது, அரசாங்க வேலைகள் கிடைச்சிறது, பூர்வீக சொத்துக்களால் திடீர் அனுகூலங்கள் கிடைக்கிறது, இவர்களுடைய தனித்திறமைக்கு ஒரு மதிப்பு கிடைக்கிறது. ஏன்னா அந்த சின்ன வயசுலயே அந்த செவ்வாயினுடைய வேகமும் அந்த சந்திரனுடைய ஆன்மீகமும் அந்த குருவோட வீட்டுல சந்திரன் இருக்கிறனால, சனியோட வீட்டுல சந்திரன் இருக்கிறனால உழைப்பினுடைய அந்த உன்னதத்தையும் புரிந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ராகு திசை யோக திசையா உள்ள வரும்போது சின்ன வயசுலயே இவர் போய் சினிமாவில் பெரிய ப்ரொடியூசரா மாறிட்டார், பெரிய டைரக்டரா மாறிட்டார், பெரிய பெரிய விஷயங்களே பெரிய பெரிய ப்ராஜெக்டா அசால்ட்டா டீல் பண்றாங்க, பெரிய லீடர்ஸ் எல்லாம் இவர்களுக்கு தெரிந்திருக்கு, சின்ன வயசுலயே பெரிய ஆளாவில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நிலையை ராகு கொடுக்கிறார். அதான் சொல்லுவாங்க ராகு நல்ல அமைப்புகளில் இருந்தார். அதே நேரத்துல இந்த ராகு நெகட்டிவா கொஞ்சம் தோஷமா இருக்கிறார். ஏன் அப்படின்னா உத்திராடங்கிறதே சூரியனுடைய நட்சத்திரம். சூரியனுக்கு எப்பயுமே ராகு வந்து பகை அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லப்படுது, சூரியன் சந்திரன் இருவருக்குமே. அப்ப சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ராகு எப்படி யோகத்தை கொடுப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ராகு இருக்கும் நிலையை பொறுத்து யோகங்களை அள்ளி கொடுத்துட்டு போயிடுவார். இதே கொஞ்சம் நெகட்டிவா இருக்கிறார், தோஷமா இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது படிப்பு பாதியில நின்று போயிடும். அந்த செவ்வாயினுடைய முரட்டு சுபாவத்தை அப்படியே ராகு கையில எடுத்துருவார். அதை வச்சே இவர்களை வந்து அப்படியே டியூன் பண்ணி கொண்டுட்டு வருவார். ஒரு ஏற்கனவே இவர்களுக்கு வந்து வணங்கவும் பிடிக்காது, வணங்கி போறது பிடிக்கவே பிடிக்காது, இவர்கள்ட்ட கூல கும்பிடு போடுறவங்களை சுத்தமா உத்திராட நட்சத்திரத்துக்கு பிடிக்காது. அப்ப எதையுமே கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு திறன், ஏமாத்துறது ஏமாற போறங்கிறது முன்னவே தெரிந்திருந்தாலும் கூட உத்திராடத்தில் பிறந்தவர்கள் ஒரு அசால்ட்டுனால நம்மளை மீறி என்ன நடந்துற போகுது அப்படின்ற விஷயத்தினால சில விஷயங்களில் ஏமாற்றத்தை சந்திப்பார்கள். அப்ப இவங்களுக்கு அந்த சூரிய சந்திர திசையில தாய் தந்தையர் ஒரு நல்ல நிலையில இருந்து ஒரு வழிகாட்டியா இருந்து கொண்டுட்டு வராத அந்த வினை என்பது, அல்லது அவர்கள் ரொம்ப பாசத்தை கொடுத்துறது, நல்ல நிலையில கொண்டுட்டு வராதுங்கிறது இல்லாம இருக்கிறது ஒண்ணு, இருந்தும் கேட்கறத பூரா வாங்கி கொடுத்து ரொம்ப பாசத்தை கொடுக்கறதுனுடைய எஃபெக்ட் வந்து எங்க வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ராகு திசையில வரும். சொசைட்டியாவது ஒண்ணாது, சமுதாயமாவது ஒண்ணாது, எதைக்கும் ஆப்போசிட்டா செயல்படுவோம் அப்படின்ற மனநிலையை ராகு தூண்டுவார். அதனாலதான் ராகுவை என்ன சொல்லுவாங்கன்னா, குல தர்ம மத தர்ம தன் இன தர்ம தன்னுடைய கோச்சார அனுஷ்டான அத்துணைக்கும் ஆப்போசிட்டா செயல்படுத்தி கொண்டுட்டு போறக்கூடிய கிரகம் ராகு. கலப்பு திருமணம், திடீர் திருமணங்கள், திடீர்னு வந்து ரொம்ப இது பேசுறது, அது குடும்ப அந்த கௌரவத்திற்கு எதிராக செயல்பட்டு கொண்டு போயிடுறது. அது சரி, அப்ப கலப்பு திருமணம்ல சகஜம் தானே அப்படின்னு சொன்னாலும் கூட நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய நபரை வைத்துத்தான் உங்கள் வாழ்க்கையினுடைய எதிர்காலமே இருக்கு. அந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய நபரை நீங்கள் தேர்ந்தெடுப்பதற்கு பதிலாக ராகுவே தேர்ந்தெடுத்து கையில கொடுப்பார். கையில கொடுத்ததுக்கு அப்புறம் ஆரம்பத்துல அப்படியே சந்தோஷமா கொண்டு போவார். அததான் என்ன சொல்லுவாங்கன்னா, ராகுவை போல் கொடுப்பார் இல்லை, கேதுவை போல் கெடுப்பார் இல்லைன்னு. அந்த ராகுக்கு ஆப்போசிட்ல அப்படியே கேது உட்கார்ந்து இருக்கும் போது இந்த சுகபோகமா எடுத்துட்டு போன அந்த ராகு, இன்னும் சொல்ல போனா இந்த உத்திராட நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரமாக இருந்து தனுசு மகரத்துல இருந்தாலும் கூட இந்த சுக்கிர பகவானுடைய நிலையை பொறுத்தும் இந்த ராகு அந்த நேரங்கள்ல பலன்களை தருவார். இந்த ராகு சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறார், சுக்கிரன் பார்வையில இருக்கிறார், அல்லது சுக்கிரன் இவர்களுடைய ஜாதகத்திலே செவ்வாயோடு சேர்ந்து இருக்கிறார், செவ்வாயினுடைய பார்வையில இருக்கிறார் அப்படின்னு எடுத்து வச்சு பார்த்தோம்னா 100% நான் சொல்லக்கூடிய விதி ஒத்து போகும். எப்படி பாருங்க, 99 கூட கிடையாது, 100% ஒத்து போகும். அந்த நேரங்கள்ல இவர்கள் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறேன் என்று தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்ளக்கூடிய நிர்பந்தத்தை, ஏமாற்றப்பட வேண்டிய நிர்பந்தத்தை, அந்த வாழ்க்கையினாலேயே துக்கத்தை அனுபவிக்கக்கூடிய நிர்பந்தத்தை, பார்ட்னராலேயே
இவர்கள் வந்து பரிதாபத்திற்கு ஆளாக வேண்டிய நிர்பந்தத்தை ராகு ஏற்படுத்தியும் கொடுத்து விடுகிறார். இதே நேரத்துல நல்ல நிலையில இருக்கும்போது கொஞ்சம் அங்க என்ன பண்ணும்னா சண்டை சச்சரவுகள் பிரிவுகள்லாம் வந்தாலும் கூட திரும்ப வந்து குழந்தைகளுக்காக நாங்க சேர்ந்து வாழ்ந்தோம், அல்லது ஊரை விட்டே போயிட்டோம், ஐயா வெளிநாடு போயிட்டோம், வெளியூர் போயிட்டோம், எல்லாத்தையும் கடந்து போயிட்டோம், அதனால நாங்க ரொம்ப ஹாப்பியா இருந்தோம். ஓரளவு எல்லாரோட இணக்கமா இருக்கும்போது எல்லாருனாலுமே பிரச்சனை வந்துச்சுங்க. எனக்கு மாமனார்னால பிரச்சனை, மாமியார்னால பிரச்சனை, எங்க அம்மானால பிரச்சனை, அப்பானால பிரச்சனை. இதை விட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இந்த ராகு திசை நடக்கும்போது இவர்களுக்குள்ளே பிரச்சனை வருதோ இல்லையோ மூன்றாவது நபர்களால் பிரச்சனை வந்துடும். அவங்க உள்ள வந்துட்டு உன்னை கிரியேட் பண்றத அப்படியே அந்த ராகு வந்து மாயாஜால கிரகங்கிறதுனால குடும்பத்துக்குள்ள அப்படியே குழப்பங்களை ஏற்படுத்தி அந்த லைஃபையே பிரச்சனையை ஆளாக்குவார். இப்போ கேட்கறதுக்கு கொஞ்சம் பயமா தான் சார் இருக்கு. இப்போ ராகு நல்ல நிலையில இல்லைன்னா இவங்களுக்கு வந்து 100% இவங்களுக்கு பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதுக்கு வேற வழி இல்லையா சார், தீர்வு இல்லையா? நிச்சயமா. அதாவது ராகு தோஷமான நிலையில இருக்கும்போது அது என்னையா தோஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்ப்போம்ல, அந்த 2-8 இருக்கிறாரு, 6-8 12ஆம் அதிபதிகளோட சேர்ந்து இருக்கிறார், சூரியன் செவ்வாய் சனியுடைய இணைவை பெற்றிருக்கிறார், அவர்களுடைய தொடர்பை பெற்றிருக்கிறார், லக்கண அவயோகிகளுடைய பார்வையில இருக்கிறார், லக்கணத்தினுடைய பாதகஸ்தானத்துல இருக்கிறார். இதெல்லாம் ஜோதிடப்படி சொல்லக்கூடிய சில விதிகள். அந்த விதிக்குள்ள ஒண்ணுல ராகு சிக்கி இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க, உங்களை சிக்க வச்சுறார். ராகு சிக்கல, ராகுட்ட நம்ம சிக்கிறோம், அந்த விதியில சிக்கி இருந்தா. அப்ப அந்த கர்மாவை நிழல் போல தொடர்ந்து கொண்டுட்டு வந்து கொடுக்கக்கூடிய கிரகம் என்பதனால ராகு திசை வருவதற்கு முன்பாகவே அல்லது ராகு தசா நடந்துகிட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு புத்திகள்ல சில கேப் கொடுப்பார். கண்டிப்பா ராகுல ஒரு குரு புத்தி, ராகுல ஒரு புதன் புத்தி, ராகுல ஒரு சுக்கிரன் புத்தி, பொழைச்சுப்போ அப்படின்னு சொல்லிட்டு சில வாய்ப்புகளை கொடுப்பார். அந்த நேரத்துல கோச்சார கிரகங்கள் எங்கேயாவது இருந்து பாக்குதுன்னு சொன்னா நீங்க வந்து ஒரு முடிவு எடுக்கிறதுல குழப்பமா இருப்பீங்கல்ல. அதாவது வெளியில வரணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் இது எதுக்காக, அதுக்காக, சொசைட்டிக்காக, அம்மாவுக்காக, அப்பாவுக்காகன்னு ஒரு முடிவுல குழப்பமா இருப்பீங்க. அல்லது இதை செய்யலாம் அப்படின்னு திட்டமிட்டதுக்கு அப்புறம் பயத்திலே இருப்பீங்க இல்லையா. அந்த முடிவை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இறைவனிடத்துல ஒப்படைத்து, ராகு பகவான் இடத்துல ஒப்படைத்து, அவருடைய சன்னதிகளிலே சென்று வழிபாடு செய்யும் போது பிரச்சனைகள்ல வெளியில வரலாம். ஒவ்வொரு நட்சத்திர பாதம் ரீதியா, ஒவ்வொரு நவாம்ச அங்கிச ரீதியா, ராகுக்கு தொடர்பு பெற்ற கிரகங்கள் ரீதியா என்னென்ன ஆலயங்கள் போலாம் அப்படின்றத நம்ம நட்சத்திரத்தினுடைய பரிகார தொகுப்புகள்ல தெளிவா சொல்லிடலாம். சோ அதுக்கு தீர்வு இருக்கு. நிச்சயமா. சரி சார், இவங்களுடைய திருமண வாழ்க்கையை பத்தி சொன்னீங்க. முக்கியமா வந்து சம்பாதிக்கக்கூடிய காலகட்டமும் இதுதான். அப்படிங்கும் போது இந்த ராகு தசையில உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு தொழில் முன்னேற்றம் எப்படி? ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். அதுல ராகு 2 பார்ட்டா நாங்க பிரிச்சுக்கிறோம். முதல் பகுதியில வந்து ஒரு சின்ன வயசுலயே பெரிய காசை கொடுத்து பெரிய மாயைக்குள்ள உங்களை கொடுத்துட்டார் அப்படின்னு சொன்னா அந்த தசையினுடைய கழிவு பகுதின்னு சொல்லுவோம். அதாவது முடிவு பகுதி. கடைசியில அந்த சூரிய சந்திர செவ்வாய் புத்திகள் சுக்கிரன் வரையும் கூட ஓரளவு அப்படியே சுகமா போயிட்டே இருக்கும். சூரிய சந்திர செவ்வாய் வரும் பொழுது சுதாரிக்காம விட்டுட்டீங்கன்னா மொத்தமா அடிச்சுட்டு போயிடுவார். அது வந்து ராகுட்டே ஒரு குணம் உண்டு. கடைசியில முடிய போகும்போது தான் கொடுத்த செல்வத்தை தானே பறித்துக் கொள்வது. நல்ல நிலையில் இல்லாத ராகு வாரி வாரி வழங்குமே, ஆனால் தன்னுடைய திசையின் முடிவில் வாரி விட்டு விடக்கூடும். ஜாதக அலங்காரம் சொல்லுது, நான் சொல்லல. அப்ப அந்த சூரியன் சந்திரன் தொடர்பு இந்த மாதிரி ஒரு எதிர்மறையா இருக்கும் பொழுது, ஏன்னா உங்களுடைய நட்சத்திரநாதனுடைய தொடர்பே ராகுக்கு ரொம்ப பலமா போயிடும். அப்படி இருக்கும்போது அந்த திசையினுடைய கழிவு பகுதியை பார்த்துக்கணும். சரி, நான் ரொம்ப ஆரம்பத்துல கஷ்டப்படுறேன், எனக்கு வேலை இல்ல, தொழில் இல்ல, படித்த படிப்புக்கு அங்கீகாரம் இல்ல, ராகு திசையில் அப்படியே உழண்டுட்டு இருக்கேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 19 வயசுல இருந்து 29 வயசு வரையும் எனக்கு எதுவுமே வாழ்க்கையில வந்து இன்னும் ஒரு பிடிமானமே வரல. என்னை விட சின்ன ஆளெல்லாம் பெரிய இடத்துக்கு போயிட்டாங்க, அது ஒரு பிடிப்பே இல்லை அப்படின்னு நினைக்கும் போது சில நிலைகள்ல திசையினுடைய கடைசி பகுதியில பிரம்மாண்ட வளர்ச்சியையும் பிரம்மாண்ட யோகத்தையும் கூட ராகு இவர்களுக்கு கொடுத்து விடுவார். பொதுவாகவே ஒரு மனிதனுக்கு வந்து 40 வயசுக்குள்ள ஒரு அனுபவம் வந்துடும். வாழ்க்கையில மிகப்பெரிய அனுபவத்தை எல்லாமே இந்த 30ல இருந்து 40க்குள்ள அவங்களுக்கு கிடைச்சிரும். இதுல வந்து ராகு தசையில இருக்கிறதுனால அவரும் தனிப்பட்ட விதத்துல அவர் என்னென்ன அனுபவம் கொடுக்கணுமோ கொடுத்துறாரு. இதுக்கு அடுத்து வரக்கூடிய குரு தசை உங்களுக்கு எப்படி இருக்கும்? நிச்சயமா. அதாவது ஏன்னா ராகுக்கு அடுத்தே குரு தானே வருவார். எப்பயுமே இறைவன் பாருங்க, ஒரு பாவ கிரகத்தினுடைய தசையை கொடுத்தா அடுத்து ஒரு சுப கிரகத்தினுடைய தசையை கொடுப்பார். நீங்க பெரும்பாலும் பாருங்க, ராகுல கஷ்டப்பட்டேன், குரு வந்துடும். அடுத்து வந்து குருல ரொம்ப ஆடிட்டேன், பின்னாடியே சனி வரும். சனியில ரொம்ப சோதிக்கப்பட்டேன், பின்னாடியே புதன் வரும். புதன்ல ரொம்ப புத்திசாலியா இருந்தேன், பின்னாடியே புத்தியை கெடுக்கிறதுக்கு கேது வரும். கேதுல ரொம்ப கஷ்டப்படுறேன், பின்னாடி சுகத்தை கொடுக்கறதுக்கு சுக்கிரன் வரும். இப்படிதான் தசாபலன்களே உங்களுக்கு வகுத்து பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில இந்த ராகுல ஒரு விதமா அப்படியே ஊரை விட்டு போய் எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு தேறி முடிச்சு பிடிச்சு எல்லாம் வந்து ஒரு நிலையில உட்காரும் போது சில பேருக்கு அந்த குரு வரும்போது இந்த ராகுல பட்டதெல்லாம் அப்படியே புது பிறவி மாதிரி மறு திருமண யோகம், இதை விட்டு வெளியில வந்துட்டேனப்பா நிம்மதி அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுல வந்து தெளிவு கிடைப்பது, அந்த முடிவை வந்து சரியாத்தான் எடுத்திருக்கோம் அப்படின்னு நம்மளே
சந்தோஷப்பட்டுக்கிறது. அதே நேரத்துல ரொம்ப பிரச்சனையா இருந்தது, ஒரு 6 வருஷம் 10 வருஷம் ரொம்ப போராட்டமா இருந்தது. இப்ப நம்ம திடீர்னு நல்லா இருக்கே, நம்ம மேலேயும் ஒரு நல்ல காத்து அடிக்குது, நமக்கும் ஒரு நல்ல ஐஸ்வர்யங்களா கிடைக்குது, ஏதோ போன நகையெல்லாம் திரும்பி வர்ற மாதிரி இருக்கே, போன உறவுகள்லாம் வழியை வந்து பேசுற மாதிரி இருக்கே, ஏதோ நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கே அப்படின்னு ஒரு ஃபீல் வருதுன்னா உங்க ஜாதக கட்டத்துக்குள்ள இங்க குரு தசை உள்ள வந்துருச்சுன்னு. அந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஆசீர்வாதம், அந்த அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும் போது உங்களை சுத்தி இருக்கக்கூடிய அந்த எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு இறை தத்துவம் பொருந்தியதாக. ஏன்னா குரு வந்து ஆன்மீகத்திற்கும் பெரிய யோகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடியவராகவும் வர்றார். அப்ப தனுசு உத்திராடமா இருந்து அந்த குரு லக்கணத்தின் அடிப்படையில, திரும்ப நான் சொல்றேன், லக்கணத்தின் அடிப்படையில கேந்திர ஆதிபத்திய தோஷம் என்ற நிலையில உட்கார்ந்துட்டாரு அப்படின்னு சொன்னா அந்த குரு திசைகளையும் சில கவனத்தோடு இருக்கணும். நீங்க ராகுல நல்லா இருந்ததுங்க, குரு அப்படியே ரிவர்ஸ்ல போயிடுச்சு அப்படின்னு சொல்ற மாதிரியும் பிரச்சனைகள் உண்டு. என்னையா ஒண்ணு நல்லதுன்னு சொல்லு இல்ல கெடுதல்னு சொல்லு அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கதான் திரும்ப திரும்ப லக்கணம் லக்கணம் லக்கணங்கிற ஒரு புள்ளி இருக்குங்க. இப்ப உதாரணத்துக்கு வந்து கேந்திராதிபத்திய தோஷத்தை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா கன்னி லக்னம், உபய லக்னம், இப்ப தனுசு ராசி உத்திராட நட்சத்திரம், குரு மீனத்துல ஆட்சி வர்றார், அல்லது இந்த குரு தனுசு ராசிக்கு 7ஆம் இடத்துல வந்து மிதுனத்துல உட்கார்ந்து இருக்கிறார், கன்னியா லக்னத்திற்கு 10ஆம் இடத்துல இருக்கிறார், கேந்திர ஆதிபத்திய தோஷம் என்ற நிலையை கொடுப்பார். அங்கேதான் சொல்றாங்க, கன்னிகள் உதித்தவர்களுக்கு குற்றம் வருமடா குருவினாலே, குறித்ததொரு மனிதனிலே தெய்வம் இல்லை, பண்டு பொருள் நிலமெல்லாம் சேதம் சொல்லியா அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த குரு தசையிலையும் நீங்க வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட், உங்களுடைய குழந்தைகள் நலனுக்காக நீங்க செலவிடக்கூடிய பணம், நீங்க வாழ்நாள் முழுசும் சம்பாதிச்சத அந்த குழந்தைக்கு திருமணம் முடிக்கும் போது யாரு எவர்னே தெரியாம அவசரகதியில திருமணம் முடிச்சு கோர்ட்டு வம்பு கேசு வழக்குன்னு குழந்தைக்காக அலைவது, அல்லது குழந்தையை பெற்றெடுத்து அந்த குழந்தையை வளர்த்து சில புத்திர சோகங்களுக்கு தோஷங்களுக்கு ஆட்பட்டு போவது. குரு என்பது பெரிய தனம், பெரிய காசை பெரிய மனுஷன்னு நம்பி ஒரு வேலைக்காக ஒரு பதவிக்காக நான் கொடுத்து ஏமாந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளை கொடுப்பது, தங்க ஆபரண நகைகளை அடுத்தவர்களுடைய பேரிலே கொடுத்து ஏமாறுவது, அடமானம் வைத்து ஏமாறுவது, சீட்டு கட்டி ஏமாறுறது, உடம்பிலே நோய்களை ஏற்படுத்திக் கொள்வது, இது குருவினுடைய எதிர்மறையான பலன்கள். இதை யோகமா இருந்தா பெரிய ராஜயோகங்களை, பொண்ணு பொருள் ஐஸ்வர்யம் சொல்லவே வேண்டியது இல்லையே, உங்களுக்கு தெய்வீக சப்போர்ட்டும் கிடைச்சிரும், பொருளாதார சப்போர்ட்டும் கிடைச்சிரும், உங்கள் குழந்தைகளால புகழும் கிடைச்சிரும். குழந்தைகள் வெளிநாடு போய் அதுவரை நீங்க வந்து வெளிநாடு மேப்ல பார்த்த ஆளுகளும் உங்க பிள்ளை கூட்டிட்டு போகும் உங்களை, அமெரிக்காவுக்கு வாங்க, அங்க வாங்க, இங்க வாங்க, அந்த பிள்ளைகளால ஒரு சந்தோஷம் என்பது, குழந்தைகளால் ஒரு ஐஸ்வர்யம் என்பது குரு திசையில் இவர்களுக்கு கிடைக்கும். அல்லது இவங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு ஆரம்பத்துல வந்திருந்தாலும் கூட தன்னுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு நிறைய சொத்து சுகங்களை தேடிக்கிறதுலாம் குரு திசைகளை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத வாய்ப்புன்னே சொல்லலாம். சரி சார், இப்போ வந்து குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க, அப்ப குரு பார்த்தா இவங்களுக்கு யோகமா? நிச்சயமா. அதாவது நாம சொல்றது குரு இருக்கும் நிலையை பார்த்துக்கங்கன்னு சொல்றோம். குருவோட பார்வை பொதுவாவே வந்து பயப்பட வேண்டியது இல்ல, குரு திசை மேக்சிமம் நல்லதைத்தான் கொடுத்துரும். சரி, சில தோஷ அமைப்புகள் இருக்கும்போது நீங்க வந்து அஜாக்கிரதையான முடிவுகளால, அதாவது ரொம்ப அந்த வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி கெடுக்கிறது குருவோட ஒரு தன்மை. மாரகாதிபதியாக வந்து மாரகம் பண்ணுவதிலே வலிமையானவர் குரு பகவான். மற்ற கிரகங்களை விட குரு வந்து கொஞ்சம் நெகட்டிவா வந்துட்டாருன்னா ரொம்ப கடுமையான பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிருவார். அதனால அந்த திசையில வந்து நீங்க கவனமா பாத்துக்கணும். அந்த நேரங்கள்ல வந்து சில கோவில் ஆன்மீகம் அது போலாம் இது போலான்னு சில மைண்ட் வந்து உங்களை வந்து அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கும். அது கூட உங்களுக்கு ஒரு பிரச்சனையா மாறிடலாம், அதுக்கு கூட தடங்கல்கள் வரலாம். அதனால குருவோட நிலையை பார்த்துக்கிட்டு தான் அந்த ஆலய பிரவேசங்கள் எது நமக்கு சரியானதுங்கிறத முடிவெடுக்கணும். அது கூட நம்ம அதை பார்த்து முடிவெடுக்கணும். சரி சார், இப்போ கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள்னா 54 வயசு வரைக்கும் இவங்களுக்கு குரு தசை நடக்குது, முதுமையில இருக்காங்க. முதுமையில இப்ப அடுத்ததாக சனி தசை ஸ்டார்ட் ஆகுது. இந்த சனி தசை உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும்? நிச்சயமா. அதாவது நீங்க அந்த சொல்ற வார்த்தைகளே முதுமையில் அப்படின்னு சொல்றீங்க. ஏன்னா சனி பகவானே முதுமைக்கு காரகமான கிரகம். நான் நிறைய ஜாதகத்துல பிறகு சின்ன வயசுலயே அப்படியே முகம்லாம் ஒரு மாதிரி வயதான தோற்றம், முடியெல்லாம் நரைத்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்காங்கன்னா சனி பகவான் எங்கேயோ அங்கே நெகட்டிவா இருந்து தசாபலனா நடத்திக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அந்த சனி தசை, சனி பகவானுடைய பார்வை, சனி பகவான் கொஞ்சம் ஜாதகத்துல பாதிப்பா இருந்தாலே இளமையில் முதுமை தோற்றத்தை கொடுத்து விடுவார். சின்ன வயசுலயே அந்த நோய்வாய்ப்படக்கூடிய தன்மைகள் எல்லாம் சனி கொடுப்பார். கீழே விழுகிறது, மேல விழுகிறது, பிராக்சர் எல்லாத்தையும் சனி கொடுப்பார். அப்ப 54 வயதில் வரும்போது நீங்க எப்படி இருந்துக்கணும்னு பாருங்க. அதே நேரத்துல சனி பகவான் யோககாரகனா இருந்து அந்த 54 வயசுக்கு மேல தொழில் துவங்கி பிரபலிய கோடீஸ்வரர்களுடைய ஜாதகத்தையும் பார்க்க முடியுது. உத்திராட நட்சத்திரத்திலே பிறந்து சனி திசையில மிகப்பெரிய செல்வந்தர்களாக, மிகப்பெரிய புகழ் மிக்கவர்களாக, அந்த வயசுக்கு மேலதான் லைஃப்ல எனக்கு வந்து ஒரு மாற்றமே வந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளும் அந்த சனி பகவான் கொடுக்கிறார். ஏன்னா எப்பயுமே பாவ கிரகங்கள்,
சுப கிரகங்கள் கொடுக்கறத விட பாவ கிரகங்கள் கொடுக்கணும்னு முடிவு பண்ணி கொடுத்துட்டா அது கங்குகரை இல்லாத ஒரு வளர்ச்சியை பிரம்மாண்டத்தை கொடுத்துரும். சுப கிரகங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கொடுக்குற பலனை பாவ கிரகங்கள் நினைத்தால் வித்தின் ஒரு நாள்ல அந்த மாற்றத்தை செஞ்சு விட்டு போயிடும். அந்த மாதிரி சனி யாரும் தடுக்க முடியாத ஒரு கிரகம் இல்லையா, அவர் கொடுப்பதை யாரும் நிறுத்த முடியாத கிரகம் இல்லையா, அது நன்மையும் சரி தீமையும் சரி. அந்த மாதிரி சனி பகவான் பெரிய நன்மைகளையும் இவர்களுக்கு கொடுப்பார். திரும்ப நம்ம லக்னத்துக்கு வந்துருவோம். அந்த லக்னத்துக்கு அடிப்படையில உதாரணத்துக்கு ஒரு லக்னத்தை சொல்றேன், சிம்ம லக்னம்னு வச்சுக்கோங்க. சனி பகவான் என்னவா வருவாரு, 6 7 கூடையவனா வருவார். 6ஆம் இடங்கிற ருண ரோக சத்துரு ஸ்தானாதிபதியாக, 7ஆம் இடங்கிற களத்திர விரோத ஸ்தானாதிபதியாக மாரகத்தன்மையை கொடுக்கக்கூடியவராக சனி பகவான் வந்துடுறார். அப்போ மனைவியை இழந்தேன் சார், கணவனை இழந்தேன் சார், எனக்கு ஒரு பாண்டிங் இருந்த அந்த நட்பை இழந்தேங்க, என்னுடைய உறவை பிரிந்தேன், என்னுடைய உன்னதமான வாழ்க்கையை துளைத்தேன், தன்னின்மையில் தவிக்க விடப்பட்டேன், அந்த நோய்வாய்ப்படும் போது கூட என்னை ஒரு மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போறதுக்கு கூட யாரும் இல்லை. இன்னைக்கு நீங்க இன்னைக்கு உள்ள நவீன உலகத்துல பணம் இருந்தா ஏதோ ஒண்ணு பண்ணிடலாம்னு வச்சுக்கோங்க, யாரோ ஒருத்தர் வந்துருவாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு சர்வீஸ் நம்ம எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஆனா அந்த அன்பா பேசுறதுக்கு ஆள் இல்லைங்க. என்கிட்ட பணம் இருக்கு, கோடிக்கணக்கில் காசு இருக்கு சார், வீட்டுக்குள்ள ஒரு 10க்கு 10 ரூம்ல ஒரே ஆளா உட்காந்துருக்கேன், என் பிள்ளை வெளிநாட்டுல இருக்கு, எப்பயோ ஒரு போன் பண்ணோம், அது பண்ற நேரத்துல எனக்கு இங்க இரவா இருக்கு, நான் பண்ற நேரத்துல அதுக்கு இங்க பகலா இருக்கும், இந்த கனெக்டிவிட்டியே எனக்கு கெட்டு போச்சுங்க, யாருமே இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய தனிமையான சூழ்நிலையும் கொடுத்து, அதிலே மனநிலையையும் கெடுத்து, நோயையும் கொடுத்து, அந்த சனி விரக்தியினுடைய உச்சத்திற்கு கொண்டு சென்று விடுவார் எதிர்மறையா இருக்கும்போது. இதை எதுக்கு நம்ம அழுத்தம் திருத்தமா சொல்றோம்னா, ஒரு தசாபலன்கிறது ஜாதகம் என்பது சாதகமாகவே சொல்லிட்டு போகக்கூடாது. ஐயா இந்தந்த இடத்துல பள்ளம் வருது, இந்தந்த இடத்துல இந்த கிரகங்கள் எதிராக செயல்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அப்ப நம்ம அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான திட்டங்களையும் முயற்சிகளையும் செஞ்சுக்கிறதுக்கு இறைவன் கொடுக்கப்பட்ட, ஞானிகளால் கொடுக்கப்பட்ட அற்புத கலையே ஜோதிடம். அதை நம்ம எதையுமே அதை மாத்திரேங்கிற பொறுப்பு ஜோதிடர்கள் கிடையாது. ஆனா இதை மாற்றக்கூடிய இறைவனிடத்திலே சொல்லக்கூடிய கடமை என்பது ஜோதிடர்களுக்கு இருக்கு. அப்ப அந்த சனி திசையில உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்றத நீங்க பார்த்து நீங்க தெளிவுபடுத்திக்கலாம். அதே நேரத்துல இந்த கீழே விழுகிறது மேல விழுகிறது, நீண்ட நாள் வைத்தியங்கள், இந்த வாதங்கள் ஏற்படுறது, எனக்கு அந்த எலும்பெல்லாம் பிராக்சர் ஆச்சுன்னா அதுவும் அந்த வயசுல கட்டு போட்டுட்டு அது ஜாயிண்ட் ஆகிறதுக்கு ரொம்ப சிரமம் இல்லையா, இந்த மாதிரியான நீண்ட நாள் ரணத்தை கொடுப்பதெல்லாம் சனி கிரகத்தினுடைய ஒரு தாக்கம். அப்ப கேட்பாங்க, நான் என் ராசி தான் மகர ராசியாச்சே, நான் தனுசு ராசி கிடையாது, உத்திராடம் கிடையாது, நான் மகரம் உத்திராடம், என் ராசியாதிபதி சனி, அதனால எனக்கு நல்லதானே பண்ணுவார் அப்படின்னு கேட்டா, சொந்த வீடா இருந்தாலும் நியாயமே என்று சொல்லக்கூடிய கிரகம் சனி பகவான். உங்க லக்னத்திற்கு எதிர்துருவமா இருந்துட்டாருன்னா பூர்வ ஜென்ம வினைகள் எல்லாம் அப்படியே கொண்டு கொடுத்து அந்த நேரத்துக்கு பத்தாக்குறைக்கு உங்களுக்கு 7.5 சனி அப்பதான் நடக்குது அப்படின்னா, எனக்கு 2வது சுற்று 3வது சுற்றெல்லாம் அந்த இடத்துல பெருமை பேச முடியாது. அஷ்டம சனியாக இருந்தாலும் பெருமை பேச முடியாது. சனி எதிர்துருவமாக இருந்தால் தன்னுடைய பாதிப்புகளை கனகச்சிதமாக கொடுத்தே தருவார். யோகமாக இருந்தால் யார் தடுத்தாலும் அந்த யோகத்தை கெடுக்காமல் நிச்சயமாக கொடுப்பார். இது சனி இருக்கும் நிலையை பொறுத்து சொல்லலாம். நீங்க சொன்ன மாதிரி இந்த முதுமையில கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 73 வயசு வரைக்குமே இந்த சனி தசை நடக்குது. அடுத்ததா ஸ்டார்ட் ஆகக்கூடிய புதன் தசை உங்களுக்கு எப்படி இருக்கும்? நிச்சயமா அதுல 73 வயதுல புதன் மகாதசை வருது. நிறைய படைப்பாளிகள் அதுவரையும் அவங்க பண்ணிட்டு இருந்த விஷயம் எதுவுமே வெளியில தெரியாம திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த முதுமையில பாராட்டப்படக்கூடியது, தேசிய விருது வாங்கக்கூடிய அளவுக்கு வந்துடுறது. அப்பதான் நமக்கு தெரியும் இப்படி ஒரு ஆளு சொசைட்டிக்குள்ள இருந்தாங்களா, அதெல்லாம் உத்திராடம். அந்த புதன்ல அவங்களுடைய அந்த நாலேஜ் இருக்கு பாருங்க, அவங்களுடைய அனுபவம் இருக்கு பாருங்க, அதை அப்படியே அடுத்த தலைமுறைக்கு கடத்தக்கூடிய அளவிற்கு தெளிவானவர்களாக உத்திராடத்துல பிறந்தவர்கள் இருப்பார்கள். அந்த நேரத்துல புதன் கொஞ்சம் நல்ல அமைப்புகள்ல இருந்தா அப்படியே ஆன்மீகம், கதை, சுவாரஸ்யம், நிறைய குழந்தைகளோட பேர குழந்தைகளோட என்ஜாய் பண்றது, சுகங்களை அனுபவிப்பது, நல்ல ஒரு மன நிம்மதியோட இருப்பது, தன்னுடைய வயதிற்கு தகுந்த ஹாப்பினஸ். அதான சொல்றேன், சந்தோஷங்கிறது என்ன, மகிழ்ச்சிங்கிறது என்ன, அந்த வயதிற்கு தகுந்தது என்ன எதிர்பார்க்க போறேன். என் பேரை நல்லா இருக்கு, பேத்தி நல்லா இருக்கு, என்னை ஆள் பாத்துக்கிறாங்க, என் பேச்சுக்கு ஒரு மதிப்பு இருக்குது, இன்னைக்கும் நான் சொன்னா கேட்கிறாங்க வீட்டுல, அவங்க எவ்வளவுதான் தோளுக்கு மேல வளர்ந்தாலும் என்னை பார்த்தா அவங்க ஒரு மரியாதை கொடுக்குறாங்க. அப்படின்ற மதிப்புகள் எல்லாம் புதன் திசையில இவர்களுக்கு கிடைக்கும். புதன் சரியில்லைன்னா பேச்சுக்கு மரியாதையே இருக்காது, எங்கேயோ ஒரு மூலையில தூங்கிக்கிற வேண்டியதான் அப்படின்ற மாதிரி அந்த எப்படி சொல்றது, கிழித்து போட்ட காகிதம் போன்று ஆகிவிடும் வாழ்க்கை புதன் மகாதிசையில் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டால் ஏமாற்றம் என்பது உத்திராடத்துல பிறந்தவர்களுக்கு புதன் மகாதிசையில் இருக்காது. யாரோ எப்படியோ கடமையை முடிச்சுட்டு போயிட்டேரு அப்படின்ற மனநிலையில இருந்தா புதன் திசை மகிழ்ச்சியான திசை. எல்லாரும் என்னுடைய பேச்சை கேட்க வேண்டும், மதிப்பு கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் புதன் திசை சோகமான திசை.
அதுவும் முதுமையில வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வயசாக ஆக குழந்தையாவே மாறிடுவாங்க. ஆமா, அப்போ இதுல வந்து இன்னுமே நம்ம கவனமா நிச்சயமா. இருக்கணும். அதுக்கப்புறம் அவங்களுடைய ஆயுளை பொறுத்து கேது திசை வரும். அதெல்லாம் வந்து இந்த கேது திசை சில பேருக்கு எனக்கு இல்லைங்க எனக்கு 70 ரொம்ப வேகமா வந்துருச்சு அப்படின்னா உத்திராட 4வது பாவத்துல பிறந்து உங்களுக்கு ஒரு 2 மாசத்துலயே சந்திர திசை ஆரம்பிச்சிருந்தா அந்த ஃபர்ஸ்ட் இருக்க 3 வருஷம் குறைஞ்சிரும். அந்த தசாபலன் அமைப்புகள்ல வரும். So, எந்த ஒரு நட்சத்திரமா இருந்தாலும் அதுக்கு சாதகமான நட்சத்திரம்னு ஒண்ணு இருக்கும். அந்த நட்சத்திரத்துல தொடங்கும் போது நிறைய சக்சஸ் வந்து நம்ம பார்க்கலாம். அப்படி இந்த உத்திராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கான சாதகமான நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். அதுல தொடங்கும் போது நம்ம சக்சஸ் பார்க்கலாம். அதே மாதிரி இதற்கான தோஷ நிவர்த்தி பரிகாரங்கள், வழிபாட்டு முறைகள், கோவில்கள்லாம் நிறைய நம்ம முன்னோர்கள்லாம் வகுத்திருக்காங்க. ரிஷிகள், மகான்கள் கூட பூலோகத்துல வந்துதான் அவங்களுடைய இது சாப நிவர்த்தி வந்து பெற்றிருக்காங்க. அந்த வகையில எத்தனையோ ஸ்தலங்கள் வேற இருக்கு முன்னோர்கள் குரு சாப நிவர்த்தி ஸ்தலம், சுக்கிரன் சாப நிவர்த்தி ஸ்தலம், சந்திர பகவான் தன்னுடைய நோய் நிவர்த்திக்காக இங்க வந்து வழிபாடு செய்து தவமுயற்சி வழிபட்டார். ராமபுரான் இங்க வந்து பிரம்மகத்தி தோஷத்தை நிவர்த்தி செய்து வழிபட்டார்னு இருக்கணும் இல்லையா? அதெல்லாம் உண்மையே. இப்போ இதெல்லாம் வந்து ஒரு வழிகாட்டுதல் தான், கைடன்ஸா எடுத்துக்கிட்டு இதுல இருந்து நம்ம இந்த பிரச்சனையில இருந்து வெளிவரத்துக்கான இந்த வழிகாட்டுகள் எல்லாமே நம்ம வந்து பார்ட் 3 வீடியோல நம்ம பார்க்கலாம். நிச்சயமா. தொடர்ச்சியா நம்ம ஆஸ்ட்ராலஜர் கோகுலகண்ணன் சாரோட யூடியூப் சேனல்ல பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களே, நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல நம்ம சேனல் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்ல வரும். நீங்க கமெண்ட்ஸ்ல கேட்கவே வேண்டாம் அடுத்த வீடியோ எப்போ போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ச்சி அப்லோட் பண்ணிட்டே தான் இருக்கோம். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. இந்த எபிசோட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறோம். அடுத்தடுத்த வீடியோஸ்ல தொடர்ச்சியா நம்ம நட்சத்திர சீரிஸ் பாக்குறோம். அதற்கான பரிகாரங்கள், வழிபாட்டு முறைகள் பார்ட் பார்ட்டா நம்ம போட்டுட்டு இருக்கோம். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குரு வாழ்க, குருவே துணை.